இந்த காணொளியில் லாஜிக்கல் ரீசனிங் பார்ட் 4 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. முதல் கொஷின் வந்து பாருங்கள். ஜனவரி 1, 2007 திங்கட்கிழமை எனில் ஜனவரி 1, 2008 என்ன கிழமையாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கான டியூரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ஜனவரி 1லேருந்து அடுத்த வருஷம் ஜனவரி 1ன்னா அப்போ வந்து நம்ம வருஷம் மட்டும் பார்க்குறோம். வருஷம் வந்து 2007 வந்து லீப் இயரா இல்லையான்னு பார்த்தா இல்லை. அது எப்படி கண்டுபிடிப்போம்னா நம்ம அந்த வருஷத்தை கொடுத்துட்டு 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 4ஆல் டிவைட் ஆகணும். ஆனால் வந்து அது வந்து லீப் இயர். ஒருவேளை இது 4ஆல் டிவைட் ஆனால் லீப் இயர், இது வந்து ஆகாது இல்லையா? அப்போ வந்து இது லீப் இயர் வந்து இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள் இருக்குன்னா 365 நாட்கள் வந்து இருக்குது. இதை வந்து 7ஆல் டிவைட் பண்ணுறோம். 7ஆல் ஏன் டிவைட் பண்ணுறோன்னா 1 வீக்குன்னா 7 டேஸ் இல்லையா? அதனால். ஸோ 7 வந்து இங்கே அடிச்சோம்னா 5 7 35, ரிமைனிங் 1, இங்கே 1, இந்த 5 வந்து அப்படியே வரும். 15 வந்து 2 7 14, ரிமைனிங் 1 இருக்குது, அது +1ன்னு போட்டுக்கோங்க. அப்போது இங்கே திங்கக்கிழமை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்கே +1 வந்திருக்கா. அப்போ திங்கக்கிழமையிலேருந்து ஒரு நாளை ஆட் பண்ணணும். திங்கக்கிழமையிலேருந்து ஒரு நாள் ஆட் பண்ண என்ன வரும்? செவ்வாய்க்கிழமையா? அதாவது 1ன்னா திங்கக்கிழமைக்கு அடுத்த நாள், அதே 2ன்னா திங்கக்கிழமையிலேருந்து 2வது நாள் வந்து பார்க்கணும். இங்கே 1ன்னு வந்ததால் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமைக்கு அடுத்த நாள் என்ன வரும்? செவ்வாய்க்கிழமையா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைன்றது தான் ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்க. 2020 ஜனவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை எனில் 2021 ஜனவரி முதல் நாள் என்ன கிழமை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இந்த ஜனவரி 20 வந்து 20 கொடுத்துருக்காங்களா? அப்போ 4ஆல் இது ரவுண்டு நம்பர் வருது, 4ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி வருதுன்னா செக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ 4ஆல் டிவைட் பண்ணோம்னா 5 நாங் 20, இங்கே 2 இருக்கிறதால 0 வரும். மறுபடியும் இந்த 20ல் 5 நாங் 20. அப்போது டிவைட் ஆகுறதால 2020ன்றது லீப் இயர். லீப் இயர்னா அது எத்தனை நாள் இருக்கும்? பிப்ரவரி மாதத்தில் 29ஆம் தேதின்னு ஒரு நாள் கூடுதலாக வருமா? அப்போ வந்து நார்மலான 365 நாள். லீப் இயர்னா ஒரு நாள் கூட வரும். அப்போ 366 நாள் டிவைடட் பை 7. அது 7ஆல் வகுத்தோம்னா 5 7 35, ரிமைனிங் 1 இருக்கும், இந்த 6 இருக்கும், 16, 2 7 14, ரிமைனிங் 2 இருக்குமா? அப்போ +2. அப்போது 2 நாளுக்கு அடுத்து பார்க்கணும். வியாழக்கிழமை வருதா? அப்போ வியாழக்கிழமைலேருந்து அடுத்த நாள் வந்து வெள்ளி வரும், அடுத்த நாள் வந்து சனி வரும். அப்போ வந்து 2021 ஜனவரி முதல் நாள் என்ன நாளாக இருக்கும்? சனிக்கிழமையாக வந்து இருக்கும். இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. இது ஈஸியான சம்மு தாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பாருங்க. தொடரின் அடுத்த உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 30லேருந்து 30 30, 45, 90, 225, 675 டேஷ் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன நம்பர் வரும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ 30லேருந்து 15 ஆட் பண்ணோம்னா 45 வருமா? 45 வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆக்குனா 90 வரும். அதுக்கப்புறம் வந்து 225 போகுது. அப்போ வந்து இங்கே மேக்ஸிமம் வந்து இப்போ நம்பர் வந்து இப்படி வந்து ஜம்ப் ஆகுதுன்னா கண்டிப்பாக மல்டிப்ளிகேஷன் தான் ஏதோ நடந்திருக்கு. சேம் டைம் இந்த 2 நம்பர் கம்பேர் பண்ணி பாருங்கள். 30ல் பாதி 15, அந்த 15ஐயும் 30ஓட ஆட் பண்ணால் 45. அப்போ நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். 30 × 1.5. 30 வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் 30 அப்படியே வரும். 0.5ன்னா 30ல் பாதி 15, அப்போ 45ன்னு வருமுங்களா? 1.5ஆல் மல்டிப்ளை பண்ணால். அடுத்து இந்த 45 இங்கே அப்படியே எழுதிட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 90ன்னு வரும். 90ஐ 2.5 2 டைம்ஸ் 90ஐ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 180ன்னு வரும். 0.5ன்னா 90ல் பாதிங்களா? அப்போ 45ன்னு வருமா? இதை ஆட் பண்ணோம்னா 180, 220, 225ன்னு வரும். நீங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளை ஒரே வாட்டி பண்ணால் நிறைய நேரம் ஆகணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 180ன்னு போட்டுருங்க. அப்போ 0.5ன்னா 90ல் பாதியா? அப்போ 45ன்னு போட்டால் உங்களுக்கு கால்குலேஷன் ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்து வந்து பாருங்கள். 200, இந்த 225 இங்கே எழுதுகிறோம். 3ஆல் மல்டிப்ளை வந்து பண்ணுறோம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 3 200 எவ்வளோ வரும்? 600ன்னு வரும். 3 25 75, அப்போ 675. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 675 × 3.5
ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 5 15 1, 3 7 21 1, 22 2, 3 6 18 2, 20. இதில் வந்து 0.5 பாதியா, அப்போ 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 0.5 3 3 7 புள்ளி 7 2 14, ரிமைனிங் 1 10 5. அப்போது 337.5 வந்து ஆட் பண்ணணும். 5 12 1 6 3 2, அப்போது 2362.5. ஆப்ஷன் சி. ஸோ 1.5 2 2.5 3 3.5 மல்டிப்ளை 0.5 வித்தியாசத்தில் மல்டிப்ளை பண்ணிட்டு போயிருக்காங்க. அடுத்து இந்த சம் வந்து பாருங்க. ஒரு வகுப்பறையில் 60 மாணவர்கள் உள்ளனர். ஆண்களை விட பெண்கள் 2 மடங்கு உள்ளனர். கமல் என்ற மாணவன் முதலில் இருந்து தரவரிசையில் 17வது இடத்தை பெற்றுள்ளான். கமலுக்கு முன்பு 9 பெண்கள் இருந்தால் தரவரிசையில் கமலுக்கு அடுத்து எத்தனை ஆண்கள் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு கிளாஸ் ரூம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருந்து கீழே வரைக்கும் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 60 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த 60 பேரில் இந்த 17வது இடத்துல தான் யார் இருக்காங்கன்னா, இது 17th பொசிஷனில் வந்து யார் இருக்காங்கன்னா கமல். கமல்ன்றது ஒரு பாய்ன்ட்டு நம்மளுக்கு தெரியும் இல்லையா, பாய் வந்து இருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கமலுக்கு முன்பு 9 கேர்ள்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இப்போ கமலுக்கு முன்னாடி இங்கே இவர் 17வது இடம்னா இவருக்கு முன்னாடி 16 பேர் இருக்காங்க. அந்த 16 பேரில் எத்தனை பேர் வந்து கேர்ள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கமலுக்கு முன்னாடி இங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னா 16 மெம்பர்ஸில் வந்து கேர்ள்ஸ் எத்தனைன்னா 9. அப்போது 16ல் 9 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7. இந்த 7 பேர் யாராக இருப்பாங்க, பாய்ஸாக இருப்பாங்களா? இந்த 9 பேர் வந்து கேர்ள்ஸு. கேர்ள்னா அப்போ இவருக்கு முன்னாடி 16 பேர் இருக்காங்க. 16ல் 9 போச்சுன்னா ரிமைனிங் 7 பேர். 7 பேர் என்னவா இருப்பாங்க, கமலுக்கு முன்னாடி வந்து பையங்களா இருப்பாங்க. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட்ல கொடுத்தது படிங்க. ஒரு வகுப்பறையில் 60 மாணவர்கள்னு கொடுத்தாங்களா, அது வந்து நம்ம இங்கே எழுதிட்டோம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, ஆண்களை விட பெண்கள் 2 மடங்கு உள்ளனர். அதாவது பாய் கேர்ள், ஆண்களை விட பெண்கள் 2 மடங்கு. அப்போ பாய் வந்து 1 மடங்குன்னா பெண்கள் என்னவா இருக்காங்க, 2 மடங்கு இருக்காங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி டோட்டல் கொடுத்துட்டாங்களா 60 அன்னிட்டு. அப்போ என்ன பண்ணலாம், 60 டிவைடட் பை இந்த ரேஷியோ 1:2 ரேஷியோ கொடுத்துருக்காங்களா, டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணோம்னா 20 வரும். அப்போது 1 × 20 பாய்ஸ் எவ்வளோ வரும், 20. 2 × 20 எவ்வளோ, 40. அப்போ பாய்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, இந்த டோட்டல் கிளாஸில் 60 பேரில் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60 பேர் கிளாஸில் பாய்ஸ் வந்து ஒரு 1:2 ரேஷியோ தானே. பாய்ஸ் வந்து 1 ரேஷியோ, கேர்ள்ஸ் வந்து 2 ரேஷியோ. அப்போ பாய்ஸ் 20 பேர் இருக்காங்க, கேர்ள்ஸ் வந்து 2 × 20 40, கேர்ள்ஸ் வந்து 40 பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு. இப்போ வந்து கமலுக்கு அடுத்து வந்து எத்தனை பேர் இருப்பாங்க, கமல் வந்து அப்போ கமலையும் கழிச்சிடணுமா, 60ல் இருந்து இந்த 17ஐயும் கழிச்சாதான் ரிமைனிங் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியுமா. அப்போ 16 - 17. 60ல் 10 போச்சுன்னா 50, 50ல் 7 போச்சுன்னா 43. ஸோ கமலுக்கு அடுத்து இங்கே வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 43 பீப்புள்ஸ் வந்து இருக்காங்க, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. அப்போது கமலுக்கு அடுத்து இருக்கக்கூடியவங்கள எத்தனை பேர் வந்து பையங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கமலுக்கு முன்னாடி 7 பேர் பசங்க. அப்போது கமலோட சேர்த்து இது வரைக்கும் எத்தனை பேர் வர்றாங்க, 8 பேர் முடிஞ்சுதா. இது வரைக்கும் வந்து 7 பேர் பசங்க இருக்காங்க, கமலோட சேர்த்து 8 பேர் முடிஞ்சுது. பசங்க மொத்தம் எத்தனை, 20 இருக்காங்களா. அப்போ 20ல் இருந்து 8 கழிச்சோம்னா கமலுக்கு அடுத்து எத்தனை பசங்க இருப்பாங்க, 12 பேர் இருப்பாங்க. அப்போ 20 - 8 = 12. இந்த 43 பேர்ல 12 பேர் தான் பசங்க, மீதி பேர் எல்லாமே பொண்ணுங்க. நம்மளுக்கு கேட்ட கேள்வி என்ன, தரவரிசையில் கமலுக்கு அடுத்து எத்தனை ஆண்கள் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 12 பேர் வந்து இருப்பாங்க. கொஷினை தெளிவாக படிங்க, ஈஸியான சம்மு தான். ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர்.
அடுத்து இந்த சம் வந்து பாருங்க 2764, 7983, 9862, 5493, 6278 என கொடுக்கப்பட்ட எண் தொடரில் ஒவ்வொரு எண்ணிலும் முதல் மற்றும் மூன்றாம் இலக்கு எண்களை பரிமாற்றம் செய்த பின் கிடைக்கும் எண்களை ஏறு வரிசையில் எழுதும் போது வலதுபுறத்தில் இருந்து இரண்டாவதாக கிடைக்கும் எண்ணானது டேஷ் ஆகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ கொடுத்திருக்கிற நம்பர் வந்து ஃபர்ஸ்டும் தேர்டும் பொசிஷனை வந்து மாற்றணும். ஸோ முதல் மற்றும் மூன்றாம் இலக்கு எண்களை வந்து என்ன பரிமாற்றம் செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6 இங்கே வரணும், 2 வந்து இங்கே போகணும். அதே போல் எல்லா நம்பர்லையும் பண்ணணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் எழுதினா எப்படி வரும்னா 6724. அடுத்து வந்து 8973, 6892, அடுத்து வந்து 9453, அடுத்து வந்து 7268. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஏறு வரிசையில் எழுதுவோம். ஏறு வரிசையிலன்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ 600 தான் 6000 தான் லீஸ்ட்டு. அப்போ 6000ல் இதுதான் வரும் 6724. அதுக்கப்புறம் 68092, அடுத்து வந்து 7268, அடுத்து வந்து 8973, அடுத்து வந்து 9453. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வலதுபுறத்தில் இருந்து இரண்டாவது கிடைக்கும். இது வந்து லெஃப்ட், நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தானே வருது லெஃப்ட், இது ரைட்டு. வலதுபுறத்துல இருந்து ரெண்டாவது என்ன வருது 8973. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் பாருங்க. இப்புதிரில் உள்ள விடுபட்ட எண்ணை கான் அப்படின்ட்டு 3 + 7 = 17, 5 + 8 = 37, 6 + 7 = question mark அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா 10 வரும். ஆனால் நம்மளுக்கு வந்து இந்த 10ஓட இந்த 7 கூட்டணும்னா 17 வருது. இதே கண்டிஷன் நெக்ஸ்ட் சம்முக்கு வருதான்னு பார்ப்போம். 8 5 40, 40ஓட இந்த 8 கூட்டணும்னா என்ன வரும் 48 வரும். 37 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மெத்தட் வந்து தப்பு. அடுத்து இந்த மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 3 7 21, இங்கே 17 இருக்கா. அப்போ 4 மைனஸ் பண்ணோம்னா 79 வருது. அடுத்து 8 5 40, இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8க்கும் 5க்கும் டிஃப்ரென்ஸ் ஆன 3 வந்து கழிச்சோன்னா 37. அதே போல் 7 6 42, 42 இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 கழிச்சோன்னா 41. அப்போது இந்த மெத்தட் தான் வந்து கரெக்டான மெத்தட். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டு. ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து இது ரெண்டும் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இது வந்து இப்படி கூட எழுதிக்கோங்க. 3 × 7 -7 - 3, 3 7 எவ்வளோ 21, மைனஸ் 7க்கும் 3க்கான டிஃப்ரென்ஸ் வந்து 4, அப்போ 17. அடுத்து வந்து 5 × 8 -8 - 5, 8 5 40, மைனஸ் 8ல் 5 போச்சுன்னா 3, அப்போ 37. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6 × 7 -7 - 6 = 6 42, -1 = 41. அப்போ ஆப்ஷன் வந்து சி வந்து ஏ வந்து கரெக்டானது 41. அடுத்து இந்த சம் வந்து பாருங்க. பின்வரும் படம் அமைய பயன்படுத்தப்பட்ட குறைந்த அளவு நேர்கோடுகளின் எண்ணிக்கையை காண்க. ஸோ நம்மளுக்கு கேட்டது நேர்கோடுகள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ கோடு வந்து நீங்கள் அப்படியே வரைஞ்சி பாருங்க. 1 2 இதுதான் நேர்கோடு. 2 3 4 கோடு இருக்கா. அடுத்து 5 6 7 8, அடுத்து 9 10 11 12. அப்போ 12 நேர்கோடு வந்து இருக்கு. ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். நேர்கோடுன்னு கேட்டதால இந்த சம்மு வந்து சிம்பிளாக முடிஞ்சிட்டு. அடுத்து இந்த சம் வந்து பாருங்க. ஏ வந்து 1, பி வந்து 2, சி வந்து 3, எக்ஸெட்ரா இசட் = 26 அப்படின்னா ஏபிசி என்பது பிஇஜே என்பதை குறித்தால் சிடிஇ என்பது எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அந்த எல்லா லெட்டர்ஸுக்கான நம்பர் வந்து கொடுத்துட்டாங்க. ஏ வந்து 1ல் ஸ்டார்ட் பண்ணி இசட் வந்து 26 அன்னிட்டு. அப்போ ஏபிசி என்றது பிஇஜேயை வந்து குறிக்குதான். அப்போ இது எந்த கான்செப்டில் வந்து எழுதியிருக்காங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து ஏ வந்து 1, பி 2, சி வந்து 3, பி 1, இ வந்து 5, ஜே வந்து 10.
அப்போ இது வந்து பாருங்க a வந்து 1 a வந்து 1 இதுவும் 1ன்னா a 1 plus 0 is equal to 1 அப்படின்னா வராது. b வந்து 2 வரும், சாரி 1 கிடையாது, b வந்து 2 வருமா. அப்போ a வந்து 1 square plus 1 is equal to 2. அப்போ b வந்து அடுத்து 2ங்களா, 2 square plus 1 is equal to 5 1 வருமா, 2 4 4 1 5. அடுத்து c வந்து பாருங்க 3, 3 square plus 1 is equal to 3 square 9 9 1 10. அப்போ வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு எல்லாத்தோடையும் வந்து 1 1ன்ட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. அதே கான்செப்ட் தான் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே 1 2 3 இருக்க இதனுடைய ஆர்டர் அதை ஸ்கொயர் பண்ணிட்டு +1 பண்ணியிருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் CDEயும் வந்து பார்க்க போகிறோம். அப்போ CDE, C வந்து 3, D வந்து 4, E வந்து 5. அப்போ CA ஸ்கொயர் பண்ணோம்னா 9 9 + 1 10, 10க்கான ஆல்பபெட்டிக்கல் நம்பர் J. அடுத்து D வந்து 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 16 + 1 17, 17க்கான நம்பர் என்ன வரும், Q. அடுத்து வந்து 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 25 + 1 26, 26ன்னா Z வரும். அப்போ ஆன்சர் வந்து JQZ. ஆப்ஷன் C வந்து கரெக்டானது. அடுத்து இந்த சம் வந்து பாருங்க, A வந்து 1, B வந்து 2, C வந்து 3, Z வந்து 26 என மதிப்பு கொண்டால் DOG dog divided by cat is equal to 7ங்களாம். எனில் bull divided by pig is equal to என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட்ல ஷார்ட் அவுட் பண்ணுவோம் எப்படி 7 வருதுன்னுட்டு. டியினுடைய ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி அதனுடைய நம்பர் 4, O வந்து 15, G வந்து 7, C வந்து 3, A வந்து 1, T வந்து 20. இங்கே வந்து எதுவுமே இல்லைன்னா அது இன்டூவை தானே மீன் பண்ணும், ப்ளஸ் எதுவும் கொடுக்கலன்னா. அப்போ இதுபடி நம்ம அடிக்கிறோம். 4 இதில் அடிச்சோம்னா 5 நாங்க 20, 5 கொண்டு போய் இங்கே அடித்தா 3 3 3 கேன்சல் ஆகிட்டா ரிமைனிங் 7 இருக்குது. அப்போது அந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் அதுக்கான வேல்யூ போட்டு அடிச்சிருக்காங்க. அப்போ அதை பேஸ் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ இதை வந்து பாருங்கள், B வந்து 2, U வந்து 21, L 12 இன்ட்டு 12, P வந்து 16, I 9, G வந்து 7. இப்போ இதை அடிக்கலாங்களா, 7 கொண்டு போய் இங்கே அடிக்கலாம். 3 7 21, 3 கொண்டு வந்து 9ல் அடித்தா 3 டைம்ஸு, 3 கொண்டு போய் 12 அடித்தா 4 3 12, 4 கொண்டு வந்து இங்கே அடித்தா 4 4 16, இந்த 4 கொண்டு போய் மறுபடியும் இங்கே அடிக்கலாமா, 3 4 12. அப்போ இந்த 2 3 மல்டிப்ளை பண்ணான்னா 6. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6ன்றது கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் B. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், A வந்து 1, B வந்து 2, C வந்து 3, எக்ஸெட்ரா Z வந்து 26 என எடுத்துக்கொண்டால் I³ + J³ + K³ + O³ மதிப்பு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் ஃபார்முலா படிச்சிருப்போம் இல்லையா. இது போல் 1³ + 2³ + 3³ அப்படின்னு வந்தால் ப்ளஸ் n³ வரைக்கும் போதுன்னா அதுக்கான ஃபார்முலா வந்து கணங்களின் கூடுதல் n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர்னு படிச்சிருப்போம். ஸோ அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணும். இப்போ வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐயிலேருந்து கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், A³ + B³ + O³ அதிலிருந்து மைனஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A³ + B³ + ஐக்கு முன்னாடி என்ன வரும்னா H ஐயா. அப்போ H³ வந்து கழிச்சோம்னா இதனுடைய வேல்யூ தெரிஞ்சிருமா. அப்போ O வந்து எத்தனாவது லெட்டர்னு பார்த்தீங்கன்னா 15th லெட்டர். அப்போ இதில் வந்து n is equal to 15. இதில் H வந்து 8, அதனால் n வேல்யூ வந்து 8. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 15 + 1 16 / 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது மறுபடியும் எழுதுறங்க, சரியா தெரியல. ஸோ n 15ன்னா n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயரா. அப்போ 15 + 1 16 / 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 8 + 1 9 / 2
ஹோல் ஸ்கொயர். இதை அடிச்சோம்னா 4 டைம்ஸ் வரும். இதை இதில் அடிச்சோம்னா 8 டைம்ஸ் வரும். 5 8 80, 5 8 40, 80 40 120 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 9 36 ஹோல் ஸ்கொயர். அடுத்து வந்து 12 12 144, இங்கே 0 வந்து 2 வாட்டி போட்டுக்கிறோம். அடுத்து 36 × 36, 6 6 36, 3 3 6 18, 18 3 21, 3 6 18, 1 3 3 9 1 10, 6 9 2 1 1 2 9 6. ஸோ இப்போ வந்து இதில் வந்து கழிச்சோன்னா 1 2 9 6, 10ல் 3 போச்சுன்னா 7, இங்கே வந்து 9 0 இருக்கும், இங்கே 3ல் 2 போச்சுன்னா 1, 4ல் 1 போச்சுன்னா 3 1. அப்போ 13107 தான் ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, சாரி எழுதுனது தப்பாக எழுதிட்டேன். இங்கே பாருங்கள், இங்கே 6, இங்கே 6 இருக்குது, இங்கே 3 போட்டிருக்கேன், 6 போட்டுக்கோங்க. ஸோ 10ல் 6 போச்சுன்னா 4ன்னு வரும், இங்கே வந்து 9 இருக்குது, 9ல் 9 போச்சுன்னா 0, இங்கே வந்து 3 இருக்கும், ஸோ 3ல் 2 போச்சுன்னா 1 3 1. அப்போ 13140. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். 13104, சாரி 13104, ஆப்ஷன் ஏ. அடுத்து இந்த சம் வந்து பாருங்க. கொடுக்கப்பட்ட தொடரில் விடுபட்ட இடத்தை பூர்த்தி செய்க அப்படின்ட்டு A17, D10, G14, M11 கொடுத்துருக்காங்க. அப்போ ABC விட்டுருக்காங்க, D, EF விட்டுருக்காங்க, G, HI விட்டுட்டு அடுத்து இங்கே என்ன வரும், JN வரணும். அப்போ இது வராது, J. அடுத்து வந்து பாருங்க, ஸோ இப்போ வந்து ஜேன்றது இங்கே கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து 17ங்களா, 17லேருந்து -3 பண்ணாங்கன்னா 14 வரும். இப்போ இந்த நம்பர் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. 14லேருந்து -3 பண்ணால் 11 வரும். அப்போ கீழேயும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, -3. அப்போ D10, 10ல் வந்து -3 பண்ணோம்னா இங்கே என்ன வரும், 7n வரும். அப்போது J7 தான் ஆன்சர். ஏன் மேலே -3 கீழேயும் -3 பண்ணணும்னா நீங்கள் வந்து இப்போ நம்ம இந்த 2 ஆப்ஷன் வந்து இல்லை அன்னிட்டு வந்து கழிச்சிட்டோமா. அப்போ வந்து பாருங்கள், இப்போ நீங்கள் வந்து இங்கே -3 என்ன -3, -4 எல்லாம் போட்டிங்கன்னா 6 வரும். 6 எல்லாம் நம்மளுக்கு ஆப்ஷன்ல இல்லை. அப்போ -3 தான், கீழேயும் வந்து -3 பண்ணியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்க, விடுபட்ட எண்ணை நிரப்புக. 91, 98, 95, 102, 99, 106. இப்போ வந்து பாருங்க, இந்த நம்பர் இங்கே இதில் இருந்து இது ஏறி இருக்கு, குறைஞ்சிருக்கு, மறுபடியும் ஏறி இருக்கு, குறைஞ்சிருக்கு. அப்போ 1 விட்டு 1 வந்து பாருங்க, 91ஓட 4 கூட்டினா 95, 95ஓட +4 பண்ணால் 95, 95ஓட +4 பண்ணால் 99, 99ஓட +4 பண்ணால் இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 103 வருங்களா. அடுத்து கீழே பாருங்கள், 98ஓட +4 பண்ணால் 102, 102லேருந்து +4 பண்ணால் 106, 106லேருந்து +4 பண்ணால் 1110 வரும். அப்போ ஆப்ஷன் வந்து சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் பாருங்க, f1 = 1, f2 = 3 மற்றும் fn = fn-1 + fn-2 என கொடுக்கப்படில் f5 என்பது டேஷ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ fn வேல்யூ, f1னுடைய வேல்யூ, f2னுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க, f5 வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த f5 வந்து n இருக்கிற இடத்துல இந்த ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ f5 = f5-1 4, அடுத்து f5-2 3. அப்போ நம்மளுக்கு f3 வேல்யூ, f4 வேல்யூ தெரிஞ்சால் தான் f5னுடைய வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். அப்போ வந்து இங்கே வந்து ஆல்ரெடி f1 f2 தெரியும், இங்கே f3 வந்து போடுங்க. இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா என்ன வரும்னா f3 = f3-1 2, f3-2 1. அப்போது f2 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, f1 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1. அப்போ f3 = அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4. அப்போது இங்கே வந்து 4n வரும்.
அடுத்து F4 வேல்யூ. அப்போ F4 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும்னு பாருங்கள். F4 போட்டோம்னா F4 is equal to 4 minus 1 3, 4 minus 2 2 1 வரும். F3 வேல்யூ ஆல்ரெடி இங்கே 4 கண்டுபிடிச்சிருக்குமா, 4 plus F2 வேல்யூ 3. அப்போ 4 plus 3 7. அப்போ F4 வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 7. அப்போ F5 is equal to 7 plus 4 எவ்வளோ 11. அப்போது இதனுடைய வேல்யூ வந்து 11. ஆப்ஷன் டி. அடுத்த சம் பாருங்க. வின் என்பது டிஆர்எம் என்ற வார்த்தை குறித்தால் ரன் என்பது ரன் என்பது குறிக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வின் டிஆர்எம். இப்போ டபிள்யூ வந்து பார்த்தீங்கன்னா 23 ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டரில், டி வந்து 4, ஐ வந்து 9, ஆறு வந்து 18, எம் வந்து 13, என் வந்து 14. இப்போ இது வந்து பார்த்தீங்களா ரிவர்ஸில் எழுதின லெட்டர் அப்படியே வருதா. அப்போது ஏபிசிடி ரிவர்ஸில் எழுதுங்க. எழுதிட்டு அந்த 13க்கு அப்புறம் கட் பண்ணி எழுதுவோம் இல்லையா ரிவர்ஸில், அது போல் எழுதுங்க. EF GHI JKLM NOP QR ST UV WXYZ. அப்போது WD இங்கே வருதுங்களா, அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. அடுத்து என்ன எழுதி ஆறும் ஐயும் இங்கே வருதுங்களா, அப்போது அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா NM இங்கே வரும். ஸோ NM வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி ரன்னுக்கு எழுதணும் அப்படின்னா RUN. ஆருக்கு என்ன IE, யூவுக்கு வந்து F இங்கே இருக்குது, யூவுக்கு வந்து F, ஆருக்கு வந்து IE, என்னுக்கு வந்து M. அப்போது IFMன்றது தான் ஆன்சர். ஆப்ஷன் பி. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். A, B, C, D, E என்ற ஆங்கில எழுத்துக்கள் முறையே 2, 8, 16, 32, 64 என்ற எண்களை குறிக்கின்றன எனில் கியூப் ரூட் ஆஃப் E மைனஸ் ரூட் ஆஃப் C ஹோல் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு மைனஸ் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ரூட் ஆஃப் D இன்ட்டு ரூட் ஆஃப் ஏயின் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவங்களே வந்து ஏக்கான வேல்யூ 2, பிக்கான வேல்யூ 8, சிக்கான வேல்யூ 16, டிக்கான வேல்யூ 32, அடுத்து ஈக்கான வேல்யூ 64 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த கொடுத்துருக்கிற வேல்யூ இந்த ஈக்குவேஷனில் போட்டோம்னா ஆன்சர் கிடச்சிரும். இப்போ இ வந்து எவ்வளோ 64, இங்கே வந்து கியூப் ரூட் கொடுத்துருக்காங்களா, 64க்கு கியூப் ரூட் எடுத்தோம்னா 4n வரும். ரூட் ஆஃப் சி எவ்வளோ 16, 16க்கு ரூட்டை எடுத்தோம்னா 4. அடுத்து மைனஸ் டிக்கு ரூட் எடுத்தால் இங்கே 32 இருக்குங்களா, இந்த 32 எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா 16 2 32 பிரிக்கலாமா, அதை அப்படியே பிரித்து எழுதிக்கோங்க ரூட்டுக்குள்ளே. இன்ட்டு ஏ வந்து ரூட் 2, ஏ வேல்யூ 2 ரூட் கொடுத்ததால போட்டோம். 4 - 4 எவ்வளோ வரும் 0. மைனஸ் ரூட்டில் இருந்து 16 வெளியே எடுத்தோம்னா 4 இருக்கும். அப்புறமா ரிமைனிங் வந்து ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 இருக்கும். ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 எவ்வளோ வரும் 2n வரும். அப்போ 4 இன்ட்டு 2, அப்போ -8, 4 2 8, -8. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள், இது ஈஸியான மெத்தட் தான். இன்ட்டு என்பது டிவிஷனை வந்து மீன் பண்ணுது, ப்ளஸ் என்பது சப்ராக்ஷனை மீன் பண்ணுது, சப்ராக்ஷன் என்பது மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் என்பது அடிஷனை வந்து அடிஷன் அப்படின்னில் 8 - 7 டிவிஷன் 4 இன்ட்டு 2 + 3 இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போது இன்ட்டுக்கு டிவிஷன், ப்ளஸ்ஸுக்கு மைனஸு, மைனஸுக்கு இன்ட்டு, டிவிஷனுக்கு ப்ளஸ்ஸு. அப்போது 8 மைனஸ்ன்னா மல்டிப்ளிகேஷன் 7, டிவிஷன்னா ப்ளஸ்ஸு 4. அடுத்து வந்து இன்ட்டு ஒன்னா டிவிஷன் 2, ப்ளஸ்ன்னா -3. இப்போ வந்து இந்த போர்ட் மாஸ் ரூல் படிச்சிருப்போம் இல்லையா, ஃபஸ்ட்டில் வந்து பிராக்கெட்டு ஆஃபு டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன். இப்போ வந்து இதை வந்து சால்வ் பண்ணணும்னா பிராக்கெட் இருக்குது, இது ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து டிவிஷன் வருதா, இது அப்படியே எழுதுவோம்.
ஸோ எழுதும்போது இதை மல்டிப்ளை பண்ணிட்டு எழுதுவோம். ஏன்னா டிவிஷனுக்கு அடுத்து மல்டிப்ளிகேஷன் தான் வருது. உள்ளே வந்து டிவிஷன் இருக்கான்னா இல்லை, ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்குது. அப்போ மல்டிப்ளிகேஷன் ஃபஸ்ட்டில் பண்ணணும். அப்போது 8 56 ப்ளஸ் 4. இங்கே டிவிஷன் இருக்குது, அப்போ டிவிஷன் சால்வ் பண்ணணும். டிவிஷன் டிவைடட் பை 2 மைனஸ் 3. இதை ஆட் பண்ணோம்னா 60 டிவைடட் பை 2 மைனஸ் 3. அடித்தோம்னா 13 வருங்களா. 30 minus 3 is equal to 27. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். 1,5,29, டேஷ். இதை வந்து அடுத்த எண்ணை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 5 29. 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9n வருது. ஆனால் இங்கே 29n வந்திருக்குங்களா. அப்போது 1 ஸ்கொயர் வந்து 1, 2 ஸ்கொயர் 4ன்னா ப்ளஸ் 1 பண்ணோம்னா 5n வருமா. அடுத்து 3 ஸ்கொயர் 9, 3 கியூப் அப்படின்னா 27, 27 ப்ளஸ் 2 அப்படின்னா 29 வந்து வரும். அப்போ இங்கே ப்ளஸ் 0ன்னு போட்டுக்கோங்க. 1 0 1 2 வருது. அப்போ இங்கே என்ன ஆட் பண்ணுவாங்க, 3 ஆட் பண்ணுவாங்க. இங்கே வந்து இது வந்து 1 பவர் 1ன்னு போட்டுக்கோங்க. 1 ஸ்கொயர் இல்லை, 1 பவர் 1, 1 ப்ளஸ் 0 1, 2 ஸ்கொயர், இங்கே 3 கியூப், இங்கே வந்து என்ன வரும் 4 பவர் 4ன்னு வரும். 4 பவர் 4 எப்படி பிரிக்கலாம்னா 4 ஸ்கொயர் இன்ட்டு 4 ஸ்கொயர்ன்னு பிரிக்கலாமா. 4 ஸ்கொயர்னா 16, இதுவும் 16. 16 என்னன்னு படிச்சிருக்கோம், 256. அப்போ 256 ப்ளஸ் 3 ஆட் பண்ணோம்னா 259. அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர், 259. இது வந்து பார்த்துக்கோங்க, நல்ல கேப்பு வருது. 1 பவர் 1 1, 2 ஸ்கொயரோட 1 ஆட் பண்ணுறோம். இங்கே ஃபஸ்ட்டில் 0, 1 2 3 4, 1 2 3. அடுத்து வந்து அதே நெக்ஸ்ட் நம்பர் என்ன வரும், 4 வந்து ஆட் பண்ணுவோம். இங்கே 5 பவர் 5க்கான வேல்யூ போட்டு 4 ஆட் பண்ணோம்னா இங்கே வரக்கூடிய வேல்யூ வந்து கிடச்சிரும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்து இந்த சம் வந்து பாருங்கள். ஒருவித குறியீட்டில் ரெட் வந்து 1 எனவும் ப்ளூ வந்து 2 எனவும் வயலட் வந்து 3 எனவும் குறிக்கப்பட்டால் ஆரஞ்சு எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஓவல்ஸ் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ரெட்டில் ஒரே ஒரு ஓவல் தான் இருக்குது, அதனால் 1. ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா யூஇ 2 இருக்குது, அதனால் 2. வயலட்டில் வந்து 1 2 3 லெட்டர் 3 ஓவல்ஸ் இருக்குது, அதனால் 3. ஆரஞ்சில் வந்து எத்தனை ஓவல்ஸ் இருக்குன்னு பாருங்கள், 1 2 3. அப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டானது. 3 ஓவல்ஸ் இருக்குது, 3. ஆப்ஷன் சி. அடுத்து இந்த சம் வந்து பாருங்க. ஏ மற்றும் பி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகையானது சி மற்றும் டி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகையை விட அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ மற்றும் சி என்பவர்களின் ஊதியங்கள் கூட்டுத்தொகை பி மற்றும் டி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். ஏ என்பவர் பி மற்றும் டி என்பவர்களின் ஊதியங்களின் கூடுதலில் பாதியை பெறுகிறார். அதிக ஊதியம் பெறுபவர் யார்? இதில் இருக்கிறவங்களே ஏபிசிடி 4 பேரை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் அதிகமாக சம்பளம் வாங்குறவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து படித்து என்ன கொடுத்துருக்காங்களோ அது வந்து அப்படியே எழுதுவோம். ஃபர்ஸ்ட்ல என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஏ மற்றும் பி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகை சி மற்றும் டி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகையை விட அதிகம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ பிளஸ் பி கிரேட்டர் தென் ஆர் சி பிளஸ் டி. சிடியை விட யாருடைய சம்பளம் அதிகம்? ஏ பிளஸ் பியினுடைய சம்பளம் அதிகம்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து ஸோ அடிஷன் இது 2 பேரும் ஆட் பண்ணோம்னா இவங்க 2 பேர் ஆட் பண்ணுறதை விட அதிகம்னு சொல்லிட்டாங்க. இது வந்து அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கண்டிஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏ மற்றும் சி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகை பி மற்றும் டி என்பவர்களின் ஊதியங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ பிளஸ் ஏ மற்றும் சி ஈக்குவல் டு பி பிளஸ் டி. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா, இங்கே சிடி இருக்கிறதால சிஏ இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா. ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் சி. அடுத்து வந்து பாருங்க, ஏ என்பவர் பி மற்றும் டி என்பவர்களின் ஊதியங்களின் கூடுதல் பாதியை பெறுகிறார். தேர்ட் கண்டிஷன் வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் டி வாங்குறாங்க இல்லையா, அதில் பாதி அமௌண்ட்டு தான் வந்து ஏ வந்து வாங்குறாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இதை வந்து எப்படி எழுதலாம்னா 2a is equal to b plus dn எழுதலாமா? இப்போ இதை வந்து b plus d is equal to 2a என்றதை ஈக்குவேஷன் 2ல வந்து போடுங்க. இந்த ஈக்குவேஷன் 2ல வந்து போடுங்க b plus d. ஸோ இதில் போட்டோன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் வந்து இந்த 2a is equal to b plus dன்னு போட்டோம்னா a plus c is equal to 2a, c is equal to a இந்த பக்கம் வந்தால் 2a minus an வருமா? 2a minus a. அப்போ c-னுடைய சம்பளமும் a-னுடைய சம்பளம் எப்படி இருக்கும்? சேமாக தான் இருக்கும். இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவேஷன் 1ல் போடலாமா? இது ஈக்குவேஷன் 1ல் போடுங்க. 1ல் போட்டோம்னா c is equal to a ன்னு போட போகிறோம். அப்போது a plus b greater than r, c இருக்கிற இடத்துல a plus dn போடுறோம். இந்த a இந்த பக்கம் வந்தால் மைனஸ் வரும். அப்போ ஏயும் கேன்சல் ஆயிரும். அப்போது b greater than r d. டியை விட யாருடைய சம்பளம் அதிகமாக இருக்கும்? பின்னுடைய சம்பளம் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக யார் வந்து சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி தான் வந்து வாங்குறாங்க. நீங்கள் வந்து இந்த சிஏ கூட இதில் வந்து போட்டு பாருங்களேன். போட்டோன்னா என்ன வரும்னா சி இஸ் ஈக்குவல் டு ஏன்னு போடுறோம். ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு டி மைனஸ் சி இருக்கிற இடத்துல ஏ. இந்த ஏ இந்த பக்கம் வந்ததுன்னா ஏ ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு டி ப்ளஸ் பி. இந்த ஈக்குவேஷன் வந்துடும். டி ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2ஏன்னு போட்டோம் இல்லையா? அது இப்போ யாருடைய சம்பளம் அதிகம்னா பியினுடைய சம்பளம் தான் வந்து அதிகம். அப்போ ஆப்ஷன் பி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர், அவருடைய மனைவி, 2 மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள் உள்ளனர். ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகள்கள் உள்ளனர் எனில் அக்குடும்பத்தில் உள்ள பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து போடுறேன், கேர்ள் வந்து சர்க்கிள் ஷேப்பில் போடுறேன். இந்த 2 பேருக்கு நடுவில் இப்படி கோடு போட்டால் அவங்க வந்து புருஷன் பொண்டாட்டின்னு அர்த்தம். இப்போ இவருக்கு கீழே இப்படி ஒரு கோடு போட்டு இங்கே போடுறேன்னா இங்கே பாக்ஸ் போட்டிருந்தா அவருக்கு ஒரு மகன் இருக்காங்கன்னு அர்த்தம். ஒரே ஒரு கோடு போட்டிருந்தேன்னா இவருக்கு ஒரு மகள் இருக்காங்கன்னு அர்த்தம். இவங்க 2 பேருக்கு என்ன உறவுன்னா அண்ணன் தங்கச்சி இல்லை வந்து அக்கா தம்பி அந்த ஒரு கோடு போட்டிருந்தா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதை இதுக்கப்புறம் பிளட் ரிலேஷனாக ஏதாவது சம் வந்தால் இந்த சிம்பிள் வந்து இதை தான் மீன் பண்ணும். அது வந்து பார்த்துக்கோங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர், அவருடைய மனைவி, அப்போ இது ஹஸ்பண்ட், இது பொண்டாட்டி, 2 மகன்கள் உள்ளனர். அப்புறம் வந்து இவருக்கு வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 2 பசங்களா? அப்போது ஒரு பையன் இன்னொரு பையன். இப்படி போட்டால் என்ன அர்த்தம்? இவருடைய மகன் கூட பிறந்தவன், ஒரு கோடு போட்டால் கூட பிறந்தவன், அவனுக்கு இந்த ஸ்கொயர் போட்டால் அதுவும் மகன் தான். ஒரு கோடு வரணும், இங்கேயும் ஒரு கோடு தான். ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பையன் இருக்காங்க, 2 மகன்கள் மற்றும் அவர்களுடைய மனைவிகள். அப்போ 2 பேருக்குமே என்ன ஆயிருக்கு? கல்யாணம் வந்து ஆயிருக்கு. ஒவ்வொரு மகனுக்கும் 2 மகள்கள். அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பொண்ணு, ஒரு பொண்ணு 2 பொண்ணு, மறுபடியும் இன்னும் இவருக்கும் வந்து 2 பொண்ணு. அக்குடும்பத்தில் உள்ள பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்குறாங்களா? அப்போ சர்க்கிள் போட்டதெல்லாம் பொண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 பொண்ணுங்க வந்து இருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்க. ஹோம் என்பது IQPI என எழுதப்பட்டால் ACID ஆசிட் என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ HOME, H வந்து 8, O வந்து 15, M வந்து 13, E வந்து 5. அடுத்து வந்து IQPI, I வந்து 9, Q 17, P வந்து 16. அடுத்து வந்து I வந்து பார்த்தீங்கன்னா 9ன்னு வரும். அப்போது Hோட +1 ஆட் பண்ணால் 9 வருங்களா? இங்கே வந்து பாருங்கள் +1 பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து என்ன இருக்குது? I வந்து இருக்குது. இதோட +1 ஆட் பண்ணால் 9 வரும். அடுத்து இதோட +2, ஓவோட +2 ஆட் பண்ணால் Q வரும்.
13ஓட ப்ளஸ் 3 ஆட் பண்ணால் 16 வரும். 5ஓட ப்ளஸ் 4 ஆட் பண்ணால் 9 வரும். அப்போ +1 +2 +3 +4 அன்னிட்டு ஆட் பண்ணிகிட்டே போயிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி ஆசிடுக்கான வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா A வந்து 1, C வந்து 3, I வந்து 9, D வந்து என்ன வரும்னா 4ன்னு வரும். இப்போ +1 +2 +3 +4ன்றதை ஆட் பண்ணணும். 1 + 1 2, 3 + 2 இந்த 3யும் 2வும் ஆட் பண்ணால் 5, 9 + 3 12, 4 + 4 8. அப்போ 2 ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் B, 5 வந்து E, 12 வந்து L, 8 வந்து H. அப்போ BELH. ஆப்ஷன் C வந்து கரெக்டான ஆன்சர், BELH. அடுத்து இந்த சம் வந்து பாருங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ள நான்கிலக்க எண்களை ஒவ்வொன்றையும் இறங்கு வரிசையில் அமைத்து அதில் எந்த எண் மிகப்பெரிய நான்கிலக்கு எண்ணாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதணுமா, ஒவ்வொன்றையும் இறங்கு வரிசை டிசெண்டிங் ஆர்டர்ல வந்து எழுதணும் அப்படின்னு சொல்றாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள நான்கிலக்கு எண்களை ஒவ்வொன்றையும் இறங்கு வரிசையில் அமைத்து, அதாவது இது தனியா வந்து இதுக்குள்ளேயே வந்து இறங்கு வரிசையில அமைக்கணும். அதில் எந்த எண் மிகப்பெரிய எண் அப்படின்ட்டு வருதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது டிசெண்டிங் ஆர்டர்ல இந்த நம்பர் எழுதுனா 9810. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 9876. அடுத்து வந்து 9951. அடுத்து வந்து 9942. இதில் வந்து மிகப்பெரிய நான்கிலக்கு எண் எதன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 99 வருது, இங்கே 98. அப்போ இது வராது, இது வராது. 9951 9942 இதுவும் வராது இது. ஸோ தேர்டில் இந்த நம்பர் தான் வந்து நம்ம பெருசாக வந்து வருது. அப்போ 9159. ஒருவேளை ஆப்ஷனில் 9951 இருந்ததுன்னா ஆன்சர் இது வரும். இவங்க வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸை தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ 9951 எதை மாற்றின பிறகு வந்ததுன்னா இந்த 9159 மாற்றின பிறகு தான் வந்துச்சு. அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து இந்த சம் வந்து பாருங்க, ABCDE = P1 Q2 R3 S4 T5 என இருந்தால் பின்வருவற்றுள் Q2 BF V7 A-க்கான வேல்யூ என்பதற்கு சமமானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ A B C D E. ஏக்கு வந்து P1, Qக்கு வந்து Bக்கு வந்து Q2, Cக்கு வந்து R3, Dக்கு வந்து S4, Tக்கு வந்து ஈக்கு வந்து T5. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லையும் A1 B2 3 4 5. இங்கே அப்படியே வந்து அந்த 1 இங்கே வருது, இங்கே வர்ற 2 தான் இங்கே வருது. அப்போது இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்களா, அப்போது ஈக்கு அடுத்து என்ன வரும் F, இங்கே என்ன வரும் Fக்கான வேல்யூ, Tக்கு அடுத்து U, Fக்கான வேல்யூ 6ன்னா அப்போ U6ன்னு போடணும். Fக்கு அடுத்து என்ன வரும்னா G, G வந்து 7ஆ, யூவுக்கு அடுத்து என்ன வரும்னா V7 அப்படின்னு எழுதணும். ஸோ இதை பேஸ் பண்ணி Q2 BF, Q2 இங்கே Q2 என்ன கொடுத்துருக்காங்கன்னா B கொடுத்துருக்காங்களா, அப்போ BN போடுங்க. அதே வந்து இங்கே B கொடுத்துருக்காங்களா, B கொடுத்துருந்தா அதுக்கான வேல்யூ Q2, அப்போ Q2. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Fக்கான வேல்யூ U6. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா V7ன்னு கொடுத்துருக்காங்களா, V7க்கான வேல்யூ V7 அவங்க கொடுத்ததால நம்ம மேலே இருக்கிறது போடணும் G. அடுத்து A கொடுத்துருக்காங்க, Aக்கான வேல்யூ P1, அப்போ P1. இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா BQ2 U6 இங்கே இருக்கு, BQ2 U6 GP1. ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட தொடரிலிருந்து விடுபட்ட எண்ணை காண்கன்றது கொடுத்துருக்காங்க. இந்த சம்மில் இருந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.